G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு. அந்த கூட்டம் நடக்க போகுது ஜூன் மாதம் 16, 17, 18. இந்த நேரத்தில் இந்தியா அழைக்கப்படவில்லை. உடனடியாக பலரும் ஜெய்சங்கர் அவர்கள் வாத்தி ஜெய்சங்கர் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு என்னையா நீங்கள்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்கள் கண்ணில் 2 லேசர் வருமே, இப்போ எங்கே போச்சு? ஏன் G7 நாடுகளில் இந்தியா அழைக்கப்படவில்லை? அப்படின்னா இந்தியா டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சா? இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எல்லாமே அவ்வளோதானா? இந்தியாவுக்கு இவ்வளோதான் மரியாதையா? அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது. நிறைய பேர் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ கேட்டிருந்தாங்க. இது கிளாரிஃபிகேஷன் வீடியோ கிடையாது, இதுதான் உண்மையான ரீசன். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்தியாவை எதிர்க்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம். அதை நீங்கள் 4 பேருக்கு பகிர போகிறீங்க. இதுதான் நம்முடைய டாஸ்க். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1975 இந்த காலகட்டத்தில் தான் இந்த G7 நாடுகள் அப்படின்னு சொல்கிற 7 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. இது உருவாகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் அதாவது 1975 எந்தெந்த நாடுகள் உலகத்தினுடைய எக்கானமியை அவங்களுடைய பிடியில் வச்சுருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் சேர்ந்து பிற நாடுகளை கட்டுப்படுத்தணும். பிற நாடுகளுடைய ட்ரேடாக இருக்கட்டும், பிற நாடுகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் நடக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், இதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் G7 நாடுகள். நேட்டோ மாதிரி இது ஒரு டிஃபென்ஸ் அலைன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதாவது எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் G7 நாடுகளை அடித்தா மீதம் இருக்கும் நாடுகள்லாம் உடனடியாக வந்து அடிப்பாங்க, அந்த பூச்சாண்டிலாம் இங்கே இல்லை. இது ஜஸ்ட் எக்கனாமி பேஸ்டாக இன்ஃபார்மல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் G7 நாடுகள். இதில் இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம பார்த்தோம்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், UK அண்ட் அமெரிக்கா. ஐரோப்பிய ஒன்றியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் கிடையாது. G7 உறுப்பு நாடாக ஐரோப்பிய ஒன்றியம் கிடையாது. பட் அவங்க நான் மெம்பர் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் மெம்பர் பார்ட்டிசிபெண்ட்டாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கும்போது இந்த G7 நாடுகளுடைய தலைமை அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டுக்கு கொடுக்கப்படும். அதனுடைய பிரசிடென்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை யார் அதற்கு தலைவராக இருக்காங்க இந்த வருடம் அப்படின்னு கேட்டால் கனடா இருக்காங்க. அப்போ கனடா இந்த G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த கூட்டத்தை நடத்த போகிறாங்க. அப்படி நடத்தும்போது இந்தந்த நாடுகள் அழைக்கப்படலாம், அதாவது இவங்களெல்லாம் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் G7 நாடுகளுடைய கூட்டமைப்பில் கெஸ்ட்டாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். 1975-2025 இடைப்பட்ட ஒரு 50 வருடங்கள்னு வச்சுக்கோங்க. இந்த 50 வருடங்களில் இந்தியா அதில் கெஸ்ட்டாக அட்டன் பண்ணது எத்தனை வருடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் 11 முறை நாம் கெஸ்ட்டாக அங்கே அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ 11 முறை மட்டும்தான் இந்தியா அதில் அட்டன் பண்ணியிருக்கே தவிர 50 வருடங்களாக நடக்கக்கூடிய இந்த சம்மிட்டுக்கு இந்தியா எப்போதுமே அங்கே போய் கெஸ்ட் அட்டன் பண்ணுறது சரித்திரம்லாம் இல்லை. ஒருவேளை G7 சம்மிட் அப்படிங்கிறது வருடத்திற்கு 2 முறை நடந்ததுலாம் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு முறை சின்ன சின்ன கூட்டம்லாம் G7 நாடுகள் கூட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், உக்ரைனுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கணும், இதுக்காக ஒரு G7 மீட்டிங்கை கூப்பிடுங்க, G7 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூப்பிடுங்க, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவல் ஆஃப் சம்மிட் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். இதுதான் G7 ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ நேராக இந்த G7 தொடங்கினது ஏன்? எக்கனாமியில் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய 7 நாடுகள். இப்போ நேராக இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்தியா இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கானமி நாடு. 5th சொன்னாங்க, 4th மாறிட்டோம். அடுத்ததாக 3rd மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ நாம் ரொம்ப சீக்கிரமாக முன்னேறக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கோம். அப்போது நாம் எக்கனாமியில் அவங்கள விட கூடுதலாக இருக்கோமா, அதாவது G7 நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளை விட கூடுதலாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். இங்கே எக்கனாமியை பேஸ்டாக தான் இந்த உறுப்பு நாடுகள் உருவானது அப்படின்னா, உண்மையிலேயே எக்கனாமியில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாட்டை தள்ளி வைப்பது G7 அப்படிங்கிற நாடு அந்த கூட்டமைப்பு உருவானதற்கே எதிரான ஒரு விஷயம். அப்படி எதிரான விஷயத்தை யார் செய்கிறாங்க? கனடா செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? வேறு எதுவுமே கிடையாது, ஈகோ அப்படிங்கிறதுல கனடாவினுடைய சில நபர்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் அவங்க தேடப்படும் குற்றவாளிகள், தீவிரவாதிகள், கனடா அவங்களுக்கு இங்கே வாங்கப்பா குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 முறை கனடாவை ஏமாற்றி 3வது முறை குடியுரிமை வாங்கின ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவன் கொல்லப்படுறான். அதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கனடா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய அரசியலுக்காக, அவருடைய அரசியலை நிலைநிற்புக்காக இந்தியாவின் மீது பழியை தூக்கி போடுறார். இந்தியாவின் மீது பழியை தூக்கி போட்ட அந்த நபர் கடைசி வரையிலும் நமக்கு எதிராக எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை.
நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியா தான் செஞ்சது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொன்னாங்களே தவிர கடைசி வரை இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவரை கொன்னது இந்தியா தான், இதோ அதுக்கான எவிடன்ஸ், இப்படிலாம் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத எதையாவது ட்ரூடோ அவர்கள் காண்பித்தாரா என்று கேட்டால் இல்லை. அதோடி ட்ரூடோ அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனமாகி போயிடுச்சு. அவ்வளோதான். இனி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வரலாற்றில் மிகவும் மோசமான ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அறியப்படுவார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போதும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோவால் இந்தியா கனடா உறவில் பெரிய விரிசல் அப்படிங்கிறது உருவாகுது. சரி, அதன் பிறகு ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய கட்சியை அங்கே ஜெயிக்க ஆரம்பிக்குது. இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் தலைவன் ட்ரம்ப் அவர்கள் தான். தேவையில்லாமல் கனடாவை 51வது மாகாணமாக நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன், என் மிரட்டலுக்கு நீ அடிப்பணியணும், அப்படி இல்லைனா நான் மிலிட்ரியை வச்சு உன்னை நான் அடிப்பணிய வைப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் எனக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வேண்டாம், அதே கட்சியை சார்ந்த யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஓட்டுகளை போட்டுட்டாங்க கனடா மக்கள். ஸோ கனடா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அவர் அரசியலேயே ரொம்ப அழுக்கானவர் அப்படின்னு சொல்கிற விமர்சனமும் கனடா மக்கள் அவர் மேலே வச்சாங்க. இந்த நிலைமையில இந்தியாவினுடைய எக்கானமியை நம்ம பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜிடிபி 3.94 ட்ரில்லியன், அதாவது 2024 இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம அடுத்த லெவலில் எக்கனாமி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலும் உலக நாடுகள் அதை அக்செப்ட் பண்றதுக்கு இன்னும் சில நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்த்தோம்னா G7 மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய கனடா, பிரான்ஸ், இட்டாலி, யூகே, சார் 4 பேர் சார், இந்த 4 பேரையும் விட உயர்ந்தவர்கள் இந்தியா தான். எக்கனாமி பேஸில் தானே இந்த G7 நாடுகளை உருவாக்குனீங்க, அந்த கூட்டத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா அதில் இந்தியா முக்கியமான ஒரு நாடு தானே. இந்த இடத்துல இந்தியா அவங்களோட முன்னிலையில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா 6.8% இருக்குது. இதை வெளியிட்டது 2024 IMF. 2025க்கான டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகாதனால 2024 இப்போ நமக்கு கிடைத்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ இந்தியாவுக்காக பேசுகிறேன், இந்தியாவை உயர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் இங்கே கப்ஸா அடிக்கலாம் வரல. இதை எல்லாரும் டீபங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். குறிப்பாக இது தமிழ் பட்சத்தில் வர்றதுனால இந்தியாவை புகழ்த்தி பேசுவான் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துடக்கூடாது. ஸோ டேட்டாவின் அடிப்படையில் நாம் 6.8%, ஆனால் மற்ற நாடுகள் அதாவது G7 நாடுகளுடைய அந்த growth percentage அப்படிங்கிறது பிலோ 5% என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கேயே இந்தியாவுக்கும் மீதம் இருக்கும் நாடுகளுக்கான அந்த டிஃபரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இளம் ரத்தம், யங் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 68% ஒர்க்கிங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 65% அப்படிங்கிறது 35 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த இளைஞர்களால் செய்ய முடியாதது அப்படி என்ன வேற நாடுகளால் செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியமான கேள்வியை ஒவ்வொரு இந்தியனும் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம உயர்ந்தவர்கள், அந்த கூட்டமைப்பில் நம்ம உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்தியா ஏன் தேவை G7 நாடுகளுக்கு? இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இல்லாமல் இந்த இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை எந்த ஃபாரின் நாடுகளாலும், அதாவது மேற்குலக நாடுகளாலும் செய்ய முடியாது. அப்போ இந்த இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமான நாடுகள் யாவை? US, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான். இந்த US, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் அப்படின்னு சொல்கிற இந்த நாடுகள் சீனாவை எதிர்க்க வேண்டிய நாடுகள், சீனாவை எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள். சீனாவை எதிர்க்கணும்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவை அவங்க உதறி தள்ளிவிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை அவங்களால செய்ய முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், அப்படி வெறும் கனவை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர அது நிஜமாகாது. ஸோ இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கு எப்போதுமே தனியாக ஒரு இடம் இருக்குது. அடுத்ததான் குளோபல் சவுத் லீடர்ஷிப் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோபல் சவுத்தினுடைய லீடரே இந்தியா தான்ப்பா அப்படிங்கிறத பல நாடுகளும் பல நேரங்களிலும் சொல்லிட்டாங்க. சரி, இந்த G7 நாடுகள் கூட்டமைப்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால என்ன லாபம் நடக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா ஊதி தள்ளிட்டு உருட்டை மட்டும் செய்யக்கூடாதுல்ல. அப்போ அதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், G7 நாடுகள் கூட சேர்ந்து இந்தியாவும் நாங்கள் கிளைமேட் சேஞ்சுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனர்ஜி, ஆப்பிரிக்காவினுடைய டெவலப்மெண்ட், இது எல்லாமே இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இந்தியாவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம். 2024 இட்டாலியில் வச்சு தான் இந்த G7 கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அதில் இந்தியா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிஸ்கஷன் ஆன் த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர், AI கவர்னன்ஸ், கிளீன் எனர்ஜி. இதை பற்றி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினது ரொம்ப பெரிய அளவில் வைரல். ஏகப்பட்ட G7 நாடுகளுக்கு நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக G7 நாடுகள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாட்டை இந்த தடவை நீ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சா யாருக்கு லாஸ்? ஒட்டுமொத்தமாக G7 நாடுகளுக்கு லாஸ்.
சரி, அடுத்ததும் வரலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபலாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்தியாவினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பல நாடுகளும் கேட்டுட்டு இருக்காங்க. 1975 G7 நாடுகள் ஏன் உருவானது அப்படின்னு நான் சொன்னேன். எக்கானமியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பிற நாடுகள் மீது எந்த மாதிரியான உரிமை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர், இங்கே எல்லாத்துலேயுமே G7 நாடுகள் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி தே ஃபெயில்டு. ரஷ்யா உக்ரைன் போகிற G7 நாடுகளால் நிப்பாட்ட முடிஞ்சதா? காசா மக்களுக்கு இப்போவும் சாப்பாடு G7 நாடுகளால் கொடுக்க முடிஞ்சதா? ஏதோ பெரிய எக்கனாமியை நாங்கள் தான் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி 7 நாடுகள் சொல்லிட்டு கூவிட்டு இருக்காங்களே, அங்கே பசியில் மக்கள் செத்துட்டு இருக்காங்களே, இதை தடுக்க முடிஞ்சதா? தே ஆர் ஃபெயில்டான ஒரு கூட்டமைப்புக்கு இந்தியா செல்வது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அவமானமாக நாம் கருதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அடுத்ததாக ஒரு விஷயத்துக்கு வரலாம். இந்தியா பல நேரங்களிலும் 2 நாட்டு பிரச்சனையை 2 நாடுகள் மட்டும்தான் பேசி முடிக்கணும், 3வது ஒரு நாடை உள்ளே வரவிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் கூட நான் ரஷ்யாவுக்கு ஆதரவு, நான் உக்ரைனுக்கு ஆதரவு இந்தியா சொன்னதே கிடையாது. 2 நாடுகளும் பேச வேண்டும். 3வது ஒரு நாடு அமெரிக்கா உள்ள நுழைவதோ இல்லை உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி 55 நாடுகள் இந்த யுத்தத்தில் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராலாம் பேசுறது ஒரு நாடுனா அது இந்தியா மட்டும்தான். ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்க வேண்டாம், ரஷ்யா கூட நான் உறவு வைத்துக்கொள் வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும், என் நாட்டு மக்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரி பல நாடுகளிடம் பேசியது அப்படின்னா அது இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி தான். இப்போ நான் மறுபடியும் ஜெய்சங்கர் அவருக்கு லேசர் கொடுப்பேன், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா அழிய வேண்டும், இந்தியா ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாராட்டி தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் தான், இல்லை இந்தியாவை பிடிக்காத சில நபர்கள் தான் வேறு வழியே இல்லாமல் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயில்ட் ஆயிருச்சு, ஜெய்சங்கர் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும், பாருங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது, பங்களாதேஷ் எதிராக இருக்குது, பங்களாதேஷில் அரசியலே சரியாக இல்லை, இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது மக்கா. அடுத்ததா இலங்கை கூட நம்ம எதிரியாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. இலங்கை இந்தியாவுடன் நட்புடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இலங்கையே சொல்லிட்டாங்க. 3வதா பாகிஸ்தான். எந்த காலத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நட்பு இருந்திருக்கு? 4வதா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடு சீனா. ஐயா, சீனா நம்மளை அழிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காயா, அவன் கூட நம்ம நட்பை பாராட்டி என்ன செய்ய போகிறோம்? அடுத்ததா மியான்மர். அங்கே இராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் இராணுவ ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய நேபாள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க நாட்டிலே 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவங்க யாரும் இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனையாக வருவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் மக்கள் இருக்காங்கல்ல, குறிப்பாக ஓகே 10 வருஷமாக பிஜேபி ஆட்சி செஞ்சிட்டாங்க, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டியது பிஜேபி மேலே, இந்தியாவின் மீது கிடையாது. கொஞ்சம் பேருக்கு மனசு எப்படி இருக்குன்னா, மோடிக்கு எதிராக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலேயே மோடியை தனியாக பாருங்கள், இந்தியாவை தனியாக பாருங்கள். நான் இந்தியாவை இந்தியாவாக பார்க்கிறேன். இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சி தான், இந்தியாவினுடைய வெற்றி இந்தியாவினுடைய வெற்றி தான், அது பிஜேபியினுடைய வெற்றி கிடையாது. ஆனால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கிளாஸ் அரசியல் பார்வையுடன் இருக்கிறதுனால இந்தியாவும் பிஜேபியும் ஒன்றாக உங்களுக்கு தெரியுது. அதனால் ஏகப்பட்ட நேரங்களில் இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்களா இல்லை மோடி வெற்றி அடைஞ்சிருக்காரா இந்த டவுட்லேயே நீங்கள் உலாவிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அரசியலை உங்ககிட்டயே நான் விட்டுறேன். டிபி ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, இந்தியாவை ஏன் G7 நாடுகள் அழைக்கவில்லை, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் யாருக்கு, இது எல்லாத்தையுமே இங்கே நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸை நான் வாசிச்சுட்டு அதில் ஏதாவது உருட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த பதிலும் என்னிடம் இருந்து எதிர்பார்க்கலாம். இதுதாங்க G7 வரலாறு. அதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு 11 முறை நம்ம பங்கெடுத்து இருக்கிறோம். எஸ், 2019 கண்டினியூஸாக நம்ம பங்கெடுத்தோம். இந்த முறை கனடாட்ட அந்த தலைமை பொறுப்பு போயிருக்கு. அந்த ஈகோ கிளாஷில் நம்ம அழைக்கப்படவில்லை. ஒருவேளை இனி அழைக்கப்படலாமா அப்படிங்கிறது தெரியலை. பட் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும் மாற்றம் நடக்கலாம், பார்க்கலாம். இதை பற்றிலாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு, இதே மாதிரியான நிறைய வீடியோக்களை எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு, இல்லை இது தமிழில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ரொம்ப ரேர் விக்கி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக மாணவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஃபால்ஸ் நரேட்டிவ், ப்ரொப்பகண்டா, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம மாணவர்களையும் இளைஞர்களையும் குழப்புவதற்கு ஒரு டீம் தயாராக இருக்கும்போது அதை தெளிவுபடுத்துவதற்கு அட்லீஸ்ட் ஒரு நபராவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.